ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே குளிர் தாங்க முடியல மக்களே. அதனால தான் நாங்கள் வெள்ளனே நான் எந்திரிச்சிட்டேன், வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டுட்டேன். போட்டுட்டு சரி காஃபி போட்டுருவோம், எல்லாம் தூங்குறாங்க. அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். நானே எந்திரிச்சு எனக்கு எந்திரிச்சோடனே காஃபி குடிச்சே ஆகணும், இல்லைன்னா நல்லாவே இருக்காது இன்றைக்கி நாள். அதனால் காலையிலே பாலை காய்ச்சியாச்சு. இது நைட்டு வச்ச இட்லி. இட்லி இல்லை, வெறும் சட்டி தான் இருக்குது. இட்லி சாப்பிட்டாங்க. காஃபியை போட்டுருவோம். எத்தனை பேர் காஃபி ஃப்ரீயர் சொல்லுங்கள். காஃபி குடிக்கணும்னு நமக்கு டயவே நல்லா இருக்காது, என்னமோ மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாள். காலையில் எழுந்திரிச்சாலும் நல்ல ஒரு காஃபி குடிச்சே ஆகணும். திருச்சியில் நாங்கள் ஹோட்டல் வச்சுருக்கையில் அப்பா 3 மணிக்கே எழுப்பி விட்ருவார். எந்திரிச்சு பார்த்தா 2 மணிக்கே அந்த டீ கடை திறந்துருக்கோம். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த வாளியில் இப்போ நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வாளி ஃபுல்லாக காஃபி வாங்கிட்டு வரணும். கடையில் போய் காஃபி வாங்கிட்டு எல்லாருக்கும் நான் தான் கொடுக்கணும். அக்காங்க, அண்ணங்க, நாங்கள் 5 பேர் கூட பிறந்தவங்க. எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க தண்ணி தூக்குவாங்க, ஒருத்தவங்க கடை ஜாமான்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தள்ளுவண்டி கடை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க இட்லி ஊற்றிட்டு இருப்பாங்க. அப்பா தக்காளி சாதம் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். அம்மா தோசைக்கல்ல நின்று தோசை ஊற்றப்போம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி அடுப்பு, விறகடுப்பு. அப்போ பார்த்தா ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. என் வேலை என்னென்னா, உருளைக்கிழங்கு உரிச்சு கொடுக்கணும், சப்பாத்தி மாவு தேய்க்கணும், 5 கிலோ மாவு. அப்போவே பார்த்துக்குங்க, சின்ன வயசுலேயே கண்டிப்பாக தேய்க்கலாம், அடி விழுந்துடும். அப்பா விரிச்சிடுவார் அடி. ஆனால் யார் வீட்டுக்கும் போட மாட்டார். ரொம்ப கட்டிச்சிட்டா பிள்ளைகளை வளர்த்தாரு. வீட்டை விட்டு வெளியே விட மாட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எங்கள் அப்பா. பார்த்தா காஃபி வாங்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தா. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் காஃபி இல்லைன்னா இந்த கவிதா இல்லைன்ற மாதிரி காஃபி கவிதா ரெண்டும். காஃபி கூட ஒரு ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா எனக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, 3 மணிக்கெல்லாம் அப்பா எழுப்பி விட்ருவாரு. திருச்சியில் கடை வச்சுருக்கையில் உருளைக்கிழங்கு 3 கிலோ உரிச்சே ஆகணும். உருளைக்கிழங்கு உரித்து கொடுத்துட்டு குருமாவுக்கு, பூரி குருமாவுக்கு அடுத்து காஃபி வாங்கிட்டு வந்துடணும். போய் அவங்க அந்த குருமா தாளித்து விட்றக்குள்ளே நான் ஓடி போய் காஃபி வாங்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துடணும். அப்போ அந்த நேரம் போட மாட்டாங்க வீட்டில் காஃபி. ஓகே மக்களே, வாங்க குடிக்கலாம் காஃபி. ஓகே பாய். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.